ஒரு நாட்டுல கோடிக்கணக்கில் செலவு செய்து தேர்தல் நடத்தி மக்களால ஒருத்தர் ஆட்சி அதிகாரத்துல கொண்டு போய் அமர்த்தி மக்களுக்கு சேவை செய்யுங்க நாட்டை முன்னுக்கு கொண்டு வாங்கன்னு போய் அமர்த்தினா நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வழங்கத்தையும் அப்படியே சூறையாடி சுரண்டி தங்களுடைய குடும்ப கஜானாவில் கொண்டு போய் சேர்த்து அவர்களுடைய 50 60 தலைமுறைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்கிற செயற்பாடுகள் தான் பெரும்பாலான ஜனநாயக நாடுகள்ல நடக்குது. புதையல் தோண்ட தோண்ட பூதங்கிழமை அப்படின்னு மாதிரி ஒரு வழக்கு தோண்ட தோண்ட ஒரு குடும்பத்தை தோண்ட தோண்ட இது நாட்டையே சுரண்டி சூறையாடிய பூதம் ஒவ்வொன்றாக கிளம்பிக் கொண்டிருக்கிறது. அண்மையில மஹிந்த ராஜபக்சனுடைய மனைவி சிரந்தி ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது விசாரணைக்கு. அவர் அழைப்புக்கு விடுக்கப்பட்டதுக்கு இணங்க அவர் போகையில அதுக்கான கால அவகாசம் கோரியிருக்கிறார். இந்த கால அவகாசம் ஏன் கோரப்பட்டது? கண்டிப்பாக அவர் அங்க போவாராக இருந்தால் இந்த முறை அவர் கைதாவது உறுதி என்று தென்னிலங்கை ஊடகங்கள் சொல்லுது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான செயற்பாடுகளை இப்ப அந்த குடும்பம் செய்து கொண்டிருக்கு. இது பற்றிய முழுமையான விஷயத்தை இன்றைய நாள் இந்த காணொலியில பார்க்க போறோம். முதல் முறை என்னுடைய காணொலி பார்க்குறீங்களா இருந்தா என்னுடைய பேர் கயல் பாஸ்கரன். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும், இலங்கையில ஒரு பெரிய அரசியல் பின்புலத்தை கொண்ட குடும்பம் தான் இந்த ராஜபக்ச குடும்பம். இந்த ராஜபக்ச குடும்பம் நாட்டுக்கு செய்த விஷயம் தான் நாடு முழுவதும் பேசப்படுது. எல்லா ஊடகங்களுடைய தலைப்புச் செய்திகளா மாறி இருக்கிறது. அதுல முக்கியமா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய மனைவி சிரந்தி ராஜபக்சனுடைய பேர் இப்ப எல்லா இடங்கள்லையும் நீங்க பாப்பீங்க. அதுக்கான பல காரணங்கள் இருக்கு. அதே நேரம் சிரந்தி ராஜபக்சனுடைய பெயர் ஒரு கொலை வழக்கோடு சம்பந்தப்பட்டது இப்ப பேசப்படுகிறது. முக்கியமா கடந்த 27ஆம் தேதி சிரந்தி ராஜபக்சவுக்கு நிதி குற்றப்புலனாய்வு துறையினரால ஒரு அழைப்பு போகுது. உங்கள்கிட்ட விசாரணை நடத்தணும்னு நீங்க வந்து ஆஜராங்க, உங்கள்கிட்ட வாக்குமூலம் தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு ஒன்று வருது. ஆனா சிரந்தி ராஜபக்ச போகாததுக்காக அவர் சொன்ன காரணம், என்னுடைய தனிப்பட்ட காரணங்களால என்னால வர முடியாது, எனக்கு 2 வார காலம் அவகாசம் தாங்க, அந்த 2 வாரத்துக்கு பிறகு நான் வந்து உங்களுக்கு வாக்குமூலம் தாரன் அப்படின்னு சொன்னார். அந்த கேட்ட 2 வார காலம் தான் இந்த வழக்கோட இல்லாவிட்டால் இந்த விசாரணையோட தீவிரத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, அதனுடைய ஆதாரங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பாக கண்டிப்பா சிரந்தி ராஜபக்ச அந்த கேஸ் அந்த விசாரணைக்கு போயிருந்தா அவர் அன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருப்பார். அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணங்களையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முக்கியமா சிரந்தி ராஜபக்சவை அழைக்கப்பட்டதுக்கான காரணம், மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருந்த காலப்பகுதியில சிறிலிய சபை என்று சொல்கின்ற ஒரு தொண்டு நிறுவனம் இவருடைய பேர்ல தொடங்கி இலங்கையில இருக்கிற கஷ்டப்பட்டவர்களுக்கு சிறுவர்களுக்கு உதவி செய்யறோம்னு தொடங்கினாங்க. ஆனா தொடங்கி இருக்கின்ற இந்த நிறுவனத்துடைய தொண்டு நிறுவனத்துடைய பெயர்ல ஒரு வங்கியில கணக்கு கொண்டு தொடங்கி இருக்கிறாங்க சிரந்தி ராஜபக்சவோடு இன்னும் 2 நபர்களுடைய பேர் குறிப்பிடப்பட்டு வங்கி கணக்கு திறக்கப்படுகிறது. இந்த வங்கி கணக்கு திறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே பித்தலாட்டங்களும் எல்லாமே ஊழலுமா தான் இருந்திருக்கு. அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, சிரந்தி ராஜபக்ச இதை திறக்கிறதுக்காக, இந்த வங்கி கணக்கை திறக்கிறதுக்காக அவருடைய தேசிய அடையாள அட்டையினுடைய இலக்கம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தவரையில தேசிய அடையாள அட்டையில 9 இலக்கம் இருக்கும். அந்த 9 இலக்கத்தோட ஒரு ஆங்கில இலக்கம் இருக்கும். அந்த 9 இலக்கம் வந்து 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கும். அதுல எந்த இலக்கம் வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு இலக்கம் ஒரு 2 தடவை 3 தடவை வர வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் சிரந்தி ராஜபக்சனுடைய தேசிய அடையாள அட்டையினுடைய இலக்கம் என்று கொடுக்கப்பட்டதுல வெறும் 2, அதாவது இலக்கம் 2 தான் 9 முறை இடம் பிடிச்சிருக்கிறது. 2 2 2 2 அப்படி 2 நீண்டு போய்கொண்டே இருக்கிறது 9 தடவை. வேற எந்த இலக்கமே இல்லை. இப்படி ஒரு இலக்கத்தை நீங்க உலகத்துல எந்த ஒரு அடையாள அட்டையிலையும் இலங்கையில் இருக்கிற எந்த அடையாள அட்டையிலையும் உங்களால பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இலக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆரம்பத்திலேயே பிழவிட்டிருந்தாலும் இப்ப இன்னொரு பிரச்சனை நடந்திருக்கின்றா, இந்த வங்கி கணக்குல விசாரணை நடத்துகின்ற நேரம் நிறைய பணம் வந்து மோசடியான முறையில பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, வரவு வைக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, 88 தடவை 82.9 மில்லியன் பணம் வந்து அந்த கணக்குல வரவு வைக்கப்பட்டிருக்கிறது, கணக்குக்கு வைப்பிலிடப்பட்டிருக்கிறது. 129 முறை 39 மில்லியன் பணம் வந்து மீள பெறப்பட்டிருக்கிறது என்ற விஷயம் இப்போது தெரிய வந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இப்ப அந்த வங்கி கணக்குல 43 மில்லியன் பணம் இருக்கிறது. அதோட 10 மில்லியன் நிலுவை வைப்பும் இப்ப வரைக்கும் அந்த கணக்குல இருந்து வருது. சரி, வெறும் தேசிய அடையாள அட்டை கொடுத்தது மட்டும்தான் பிரச்சனையா, பிள்ளையான அட்டை தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்படியான ஒரு பரிவர்த்தனை நடைபெற்றிருக்கிறது. அதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, கொடுக்கப்பட்ட நேரம், இந்த வங்கி கணக்கு திறக்கிற நேரம் கொடுக்கப்பட்ட தகவல்கள் அடங்கிய ஆவணங்கள் ஒன்றுமே இப்ப வங்கியில இல்லை. அது எல்லாமே காணாம போயிருக்கு. எப்படி காணாம போயிருக்குது? ஒரு வங்கியில ஒரு கணக்கு திறக்கிற நேரத்துல அவர்களுடைய ஆவணம் கொடுக்கப்படுமாக இருந்தால் அது அப்படி பத்திரமா பாதுகாப்பாங்க. அப்படி இருக்கிற நேரம்
அது வங்கியை விட்டு எப்படி காணாம போகும் அப்படின்றது தான் இப்ப பிரச்சனை. இது காணாம போன விவகாரம் வந்து இந்த வழக்கு வந்து அதுவும் குறிப்பாக இந்த குற்றச்சாட்டு சிறந்த ராஜபக்ச மீது இன்னும் வலுவான ஆதாரமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வங்கி பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கமாக நில அபகரிப்பு விஷயமும் சிறந்த ராஜபக்சனுடைய பேர்ல இருக்கு. அதிலும் ஹம்மஹா பகுதியில சிறந்த ராஜபக்ச குறிப்பாக ஒரு பௌத்த தியான இல்லம், சர்வதேச பௌத்த தியான இல்லத்துக்காக சொல்லி ஒரு பெயர்ல நிலம் வந்து அபகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அபகரிக்கப்பட்ட நிலத்துல இப்போ ஒரு சர்வதேச பௌத்த தியான இல்லத்துக்காகத்தானே எடுத்திருக்காங்க. அந்த இடத்துக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா வெறும் பலகை மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல எந்த ஒரு தியான இல்லத்தையும் உங்களால பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த காணி இருக்குது. அதுல குறிப்பாக அந்த காணியை வாங்குற நேரம் 5 லட்சத்துக்கு அந்த காணியை வாங்கி அந்த காணியை 10 மில்லியனுக்கு விற்பனை செய்திருக்கிறார்கள். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு இதுக்குள்ள காசு புழங்கி இருக்கும், எந்த அளவுக்கு காசு கருப்பு பணம் இல்லாட்டி எந்த அளவுக்கு காசு இதுக்குள்ள புழங்கி இருக்கும் அப்படின்ற விஷயத்த உங்களால யூகிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த நில விவகாரத்துல இன்னொரு சிக்கல் இருக்கு. அங்க நீங்க யாருமே போக முடியாது. அது விசாரிக்கிறதுக்காக சென்றிருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட அந்த இடத்துக்குள்ள விடையல அப்படின்னு சொல்லி ஒரு தடவை நாடாளுமன்றத்துல விவாதங்களாக கூட மாறி இருந்தது. இந்த விவகாரம் இப்போது அதிகமாக பேசப்படுது. இது எப்படின்னா, அந்த காலப்பகுதியில் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச இருந்திருக்கின்றார். எனவே மஹிந்த ராஜபக்ச இருந்த நேரத்தில் ஜனாதிபதி செயலகத்தை பயன்படுத்தி அந்த காணியை சட்டவிரோதமான முறையில் அவர்கள் கொள்வனவு செய்திருக்கிறார்கள் சிறந்த ராஜபக்ச அப்படின்ற விஷயம் அடுத்தபடியாக உறுதியாகி கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பாக தொடர்ந்து விவாதங்கள், கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்ற நேரத்தில் இதை விட ஒரு பெரிய பிரச்சனை இல்லாவிட்டால் ஒரு பெரிய குற்றச்சாட்டு சிறந்த ராஜபக்ச மீது வந்திருக்கிறது. அதுதான் முக்கியமாக வசீம் தாஜுதீன் அவர்களுடைய கொலை வழக்கு. இது கண்டிப்பாக எல்லோரும் அறிந்த விஷயம். ரக்பி வீரர் அவருடைய கொலை வழக்கும் அது இப்ப வரைக்கும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையில நிறைய கோப்புகள் இல்லாமல் போகின்ற நேரத்துல சிறந்த ராஜபக்சவுடைய பேர் இதுலயும் குறிப்பிடப்பட்டது. எப்படி குறிப்பிடப்பட்டது என்றால், சிறந்த ராஜபக்சவுக்கு இந்த செஞ்சிலுவை சங்கத்தினால இவர் வச்சிருக்கக்கூடிய அந்த தொண்டு நிறுவனத்துக்கு ஒரு வாகனம் வந்து கொடுக்கப்பட்டது. WPK 0642 என்று இலக்கமிட்டு ஒரு வாகனம் அந்த தொண்டு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது, சிறந்த ராஜபக்ச அவருடைய தொண்டு நிறுவனத்துக்கு. ஆனால் தொண்டு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட இந்த வாகனம் தாஜுதீன் அவர்களுடைய கொலை வழக்குல தொடர்பு பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தோடு அந்த வழக்குல தொடர்பு பட்டிருக்கிறது. அது தேடி போயிருக்கிற நேரத்தில் அது கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. அந்த ஆதாரம் அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா அந்த வாகனம் வந்து தஜுனுடைய கொலை வழக்கு 2012 நடக்குது. 2018 CID உறுதிப்படுத்துறாங்க இந்த வாகனம் சிறந்தி அவர்கள், இதுதான் வாகனம் சிறந்தி ராஜபக்ச அவருடைய அந்த தொண்டு நிறுவனத்தோடு இந்த தொடர்பு இருக்கு அப்படின்ற விஷயம் உறுதிப்படுத்தப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த வாகனத்தை மறைக்கிறதுக்காக அந்த வாகனத்துடைய நிறம் வந்து திரும்ப வேற கலர்ல பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கிறது. அடிச்சதோடு இல்லாம அது அனுராதபுரத்துல இருக்கிற ஒரு பகுதியில கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை CID கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எனவே இந்த வழக்குல ஜோசித ராஜபக்சனுடைய பேர் ஏற்கனவே அடிபட்டு கொண்டிருக்கிறது. அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இவர் தான் இந்த கொலையை செய்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்ற நேரம் இப்ப சிறந்த ராஜபக்சனுடைய ஒரு பக்கம் மகன், இன்னொரு பக்கம் அம்மா ஒரு கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று இப்போது விசாரணைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக இந்த குடும்பத்துக்கு மேல ஊழல் குற்றச்சாட்டு, கொலை வழக்கு என்று சொல்லி அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் மேல கிடையாது. அந்த குடும்பம் பூராவே அம்மா அப்பாவில் ஆரம்பிச்சு பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய மனைவி, அவங்களோட குடும்பம் ஒட்டுமொத்த ஒரு குடும்பத்து மேலேயே வழக்குகள், ஒவ்வொரு வழக்குகளால் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வழக்கையும் ஒவ்வொரு விசாரணையும் துருவுற நேரம் பூதம் கிளம்புற மாதிரி பூதங்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துல நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அந்த சுனாமி இடம்பெற்ற காலப்பகுதியில் வழங்கிய நிதியில மோசடி செய்திருக்கின்ற விவகாரம், அரைகல போராட்டம் இடம்பெற்ற காலப்பகுதியில் நடந்திருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு, வங்கி கணக்குகள்ல, வெளிநாட்டு வங்கி கணக்குகள்ல நிதியை கொண்டு போய் வைப்பிலிட்ட குற்றச்சாட்டுன்னு சொல்லி இந்த குடும்பத்தினுடைய குற்றச்சாட்டு பட்டியலை எடுத்தா அது அப்படியே மகாபாரதங்கள் மாதிரி அப்படியே நீண்டு கொண்டே போகும். அந்த அளவுக்கு இவர்களுடைய குற்றப்பட்டியல் வந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இப்ப இது சம்பந்தமா தற்போதைய அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டோடு இருக்கிறாங்க அப்படின்றத கண்டிப்பா நாங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அதுல குறிப்பாக தற்போது இருக்கிற அரசாங்கம் சொல்றதும் ஊடக அமைச்சர் நளின் ஜெயதிச ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். கடந்த காலங்கள்ல போல நாங்க இந்த வழக்கை விட மாட்டோம். கண்டிப்பாக இந்த காலப்பகுதியில நாங்க அந்த வழக்குக்கான நியாயமான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த உறுதி அளிச்சிருந்தாலும் சில வழக்குகள் வந்து இலங்கையில் நடக்கக்கூடிய பல வழக்குகள் எவ்வளவு வேகமா நடக்குது அப்படின்றதையும் நாங்கள் இந்த காலப்பகுதியில் அவதானிக்க வேண்டும். ஆனால் கண்டிப்பாக சிறந்த ராஜபக்ச
சிரந்தி ராஜபக்சனுடைய விவகாரம் ஒரு பெரிய விஷயமாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் சிரந்தி ராஜபக்ச இருக்குது. சிரந்தி ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. விடுக்கப்பட்ட நேரத்துல சிரந்தி ராஜபக்ச போகல. 2 வார காலம் அவகாசம் கேட்டிருந்தார். அந்த 2 வார கால அவகாசம் என்ன காரணத்துக்காக அப்படின்னு நம்பப்படுகிறது என்றால், ஒரு பக்கமாக நாமல் ராஜபக்ச இலங்கையில இல்ல, அந்த நேரத்துல இந்தியாவுல இருந்திருந்தார். அப்ப இந்தியாவில் இருக்கிற நேரம் இவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதால் இது அரசியல் பழிவாங்கல் அப்படின்றது தான். ஏன்னா அவர் இல்லாத நேரம் அழைப்பு விடுக்கப்படுகிறது என்ற கோணத்துல சில அரசியல்வாதிகள் பேசப்பட்டாலும், அந்த 2 வார கால அவகாசம் என்பது கண்டிப்பாக இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவருக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டால் அங்க போகின்ற நேரம் இவர் கைது செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு, கைது செய்யப்படுவார். எனவே இதிலிருந்து அவரை தப்ப வைக்கணுமாக இருந்தால் இவருக்கான ஆன்டிசிபேட்டி பெயில் பெறணும். அதுக்கான காலமாகத்தான் இந்த 2 வார கால அவகாசம் கேட்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இப்ப எல்லா இடங்களிலையும் பேசப்பட்டிருக்கிறது. இதுக்கான சாத்தியங்களும் இருக்கும். என்றால் ரணில் விக்ரமசிங்கே கூட அழைக்கப்பட்டு திடீரென்று கைது செய்யப்பட்டது போல இவரும் கைது செய்யறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. எனவே அதிலிருந்து தப்புறதுக்காக கூட இந்த 2 வார கால அவகாசம் கேட்டிருக்கலாம் என்றுதான் இப்ப எல்லா இடங்கள்லையும் பேசப்படுது. உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.